இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திருமலை நாயக்கர் பேலஸ் வந்தாச்சுங்க. அந்த பேலஸ் இறங்கி போய் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடுவோம். வெளியிருந்து தான் பார்ப்போம், போய் பார்த்துட்டு வந்துடுவோம். இதுதான் திருமலை நாயக்கர் பேலஸுங்க. இந்த பேலஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் கவுண்டர் இருக்கு. அங்கே தான் வந்து நம்ம டிக்கெட் என்ட்ரன்ஸ் டிக்கெட் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும். பர்ச்சேஸ் பண்ணிட்டு தான் உள்ளே போகணும். இப்போ வந்து நம்ம டூருடைய கடைசி பகுதிக்கு வந்தாச்சு. ஆக்சுவலாக முடிஞ்சு. இப்போ போகிற வழியில் வந்து என்னென்ன இருக்குன்றத பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து நம்ம எங்கே ஏறணுமோ அங்கேயே இறங்கிடுவோம். ஆட்டோ மைதீன்ட்ட வந்து கேட்போம், அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். இன்னிதான் இருக்கிற மெயின் மதுரை சிட்டி, மெயின் சிட்டிக்குள்ள போகிறோம். சரி, ஜிகர்தண்டா, துணிக்கடை, இது பூரா போகிற மெயின் சிட்டி. அதான் இதை முடிச்சு தான் நம்ம ஸ்டாப் பண்ணுறோம். ஸோ அவர் சொன்ன மாதிரி போய் பார்ப்போம் வாங்க. இதுதான் சார் மெயின் மதுரை மெயின் சிட்டி. விளக்குத்தூண். இங்க என்னென்ன கிடைக்குது? இங்க எல்லாமே கிடைக்கும். ட்ரெஸ் மார்க்கெட், துணி மார்க்கெட் சார். இந்த பக்கம் போனா ஹோல்சேல் கடை, இந்த சைடு போனீங்கன்னா கம்ப்ளீட் மசாலா மார்க்கெட். உள்ள ஒரு 1.5 கிலோமீட்டருக்கு போற மசாலா மார்க்கெட் தான். இந்த சைடு பூரா, இந்த சரௌண்டிங் பூரா பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா துணி கடை. எல்லா ஊர் துணியும் வாங்கலாம். அப்புறம் நான் இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டேன் பாய். அதாவது மதுரையில இருந்து தான் எல்லா பொருளுமே இதர ஊர்களுக்கு போகுது. அது உண்மையா? உண்மைதான் சார். மதுரை தான் சார் மெயின் டீலரு. பழம், காய் எல்லாமே மதுரையில இருந்து தான் போகும். மதுரைக்கு வந்து மதுரையில பண்ணிதான் மதுரையில இருந்து அப்புறம் எல்லா ஊருக்கும் போகும். துணியா இருக்கட்டும், அது காய்கறியா இருக்கட்டும், சிக்ஸா இருக்கட்டும், மட்டன் சிக்கனா இருக்கட்டும், எதா இருந்தாலும் மதுரையில இருந்து அடுத்த வில்லேஜுக்கு போகும். அதே மாதிரி இங்க பழம் மார்க்கெட்டும் வந்து நல்ல ஒரு பெரிய மார்க்கெட் இருக்கிறதுலே பெரிய மார்க்கெட்டு. அதான் ஹோல்சேல் மார்க்கெட்டு மதுரையில இருக்கு. அது பழம் எப்போ வருது பாய்? நைட்டு தான் வரும். நைட்டு நைட்டா சேல்ஸ் ஆயிரும். நைட்டோ போயிடும். அது எப்படி ஏலம் போட்டுறாங்களா இல்ல? அது ஆமா, ஒரு ஏலம் போட்டு இப்ப எல்லாமே காலையிலேயே முடிஞ்சு போயிடும். காலையில 6 மணிக்கெல்லாம் முடிச்சிருவாங்க. மார்க்கெட்டை முடிஞ்சிடும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரீட்டைலுக்கு வந்துடும். ரீட்டைலுக்கு போயிடும். ஹோல்சேல்ல இருந்து அப்படியே ரீட்டைலுக்கு வந்துடும். இதே மாதிரிதான் காய்கறியும் அதே மாதிரிதான். அதேதான், சேம் தான். காய்கறி மார்க்கெட் வந்து மதுரையில எத்தனை? காய்கறி மார்க்கெட் மதுரையில எடுத்துக்கிட்டா 2 மார்க்கெட் பெரிய மார்க்கெட். எது? ஒண்ணு பறவை மார்க்கெட் ஹோல்சேல். அதுக்கு அடுத்து எடுத்துக்கிட்டா மாட்டுத்தாவணி. எது பெருசு? ரெண்டுமே பெருசு. ரெண்டு தான் பெருசு. அது வந்து ஆத்துக்கு அந்த பக்கம், இது ஆத்துக்கு இந்த பக்கம். ஓகே. இது போக வந்து ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு மார்க்கெட் இருக்கு. ஒரு அதெல்லாம் சின்ன இடம் இல்லையா? இருக்கு. அதுலயே ஒரு 1/2 கிலோமீட்டர் 3/4 கிலோமீட்டருக்கு இருக்கும் மார்க்கெட். சரி. இப்ப ஜெயந்திபுரம் மார்க்கெட் இருக்கு, சுப்பிரமணியபுரம் மார்க்கெட் இருக்கு. இது எப்படி அங்க இருந்து வாங்கி இவங்க அப்போ வந்து சில்லறை வியாபாரம் தான். சரி. இது போக வந்து வார சந்தைகள் ஒரு இடத்துல இருக்கு. எல்லா ஏரியாலும் இருக்கு. ஒரு வெள்ளிக்கிழமை பைபாஸ்ல. அப்போ மதுரையில வந்து நமக்கு காய் வேணும், டெய்லி புதுசா வேணும், ஃப்ரெஷ்ஷா வேணும்னா மதுரையில டெய்லி ஒரு ஏரியா போனா அன்னைக்கு தேவைக்கு நம்ம எடுத்துக்கலாம். எந்த பொருளா இருந்தாலும் மதுரையில வந்து ஃப்ரெஷ்ஷா சாப்பிடலாம். எல்லாமே ஃப்ரெஷ்ஷா மதுரையில கிடைச்சதுக்கு அப்புறம் தான் மிச்சம் எல்லா ஊருக்கு. மெட்ராஸ், சென்னை பெரிய தலைநகரண்டுவாங்க. மதுரையில இருந்து தான் போகும். மல்லிகைப்பூவா இருக்கட்டும், வெளிநாட்டுக்கு போனாலும் மல்லிகைப்பூவா இருக்கட்டும், எதா இருந்தாலும் மதுரை தான் மெயின். இந்த மார்க்கெட்டுக்கு வராம எங்கே போகாது. அது வெங்காயமா இருக்கட்டும், கத்திரிக்காயா இருக்கட்டும், புதினா கொத்தமல்லியா இருக்கட்டும், கோசா இருக்கட்டும், எதா இருந்தாலும் மதுரைக்கு வராம போகாது. அப்புறம் இன்னொன்னு வந்து உணவு பொருட்கள் மதுரையில தான் ஸ்பெஷாலிட்டி. 30 ரூபா இருந்தா ஒரு காலை உணவு முடிச்சிடும். 50 ரூபா இருந்தா மத்தியான உணவு முடிச்சிடலாம். மறுபடியும் 30 நைட்டு 30 ரூபா இருந்தா நைட்டு உணவு முடிச்சிடலாம். ஒரு நாளைக்கு 100 ரூபா மனிதன் வாழ்ந்துடலாம். அதாவது காஃபி சேர்த்து எதுவுமே இல்லாமையும் வாழலாம். எதுவுமே இல்லாம வந்தவரை வாழ வைக்கும் மதுரை. 10 விசா இல்லாம நீங்க கொண்டாடிய பிள்ளையோட மதுரைக்கு வந்தா மதுரையில வந்து வீடு வாசல் வாங்கி டாப் லெவல்ல போயிடலாம். நீங்க அம்பானி லெவலுக்கு போயிடலாம். அது வந்து மதுரையோட ஸ்பெஷாலிட்டி. ஆனா இன்னொரு விஷயம் இருக்கு இல்லையா, மதுரையில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு செலவு கம்மின்னாலும் வருமானமும் கம்மி தானே? வருமானம் முக்கியம், அதிகமா கம்மி இருக்கிறதுலே. ரொம்ப எல்லா ஊர்லயும் மதுரையை காட்டி மாதிரிதான் சம்பளம் கம்மி, ரொம்ப கம்மி. ஆனா இருக்கிறதுல எல்லா ஊரா காட்டி மாறினா நல்லாவும் அதிகமா. அதே மாதிரி மதுரையில இருக்க சாப்பாடு மாதிரி வேற எங்கேயும் சாப்பாடு கிடைக்காது. இந்த டேஸ்டுக்கு வேற எங்கேயும் கிடையாது. எந்த ஊர்ல போனாலும் கிடைக்காது. அது உளுந்த வடை, பஜ்ஜி, மாமா வடை, உளுந்த வடை,
10 ரூபா வடை இருக்கு, 2 ரூபா வடை இருக்கு, 4 வடை 10 ரூபாய்க்கு இருக்கு. ஓ, இதெல்லாம் ஸ்நாக்ஸ் ஐட்டம். ஸ்நாக்ஸ் இது போக வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உணவு வந்து காலையில அதிகாலை 3 மணி வரைக்கும் எல்லாம் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. விடிய விடிய கிடைக்கும். இட்லி எல்லாம் சுட சுட கிடைக்கும். நைட்டு 2 மணிக்கு தலைகளி பாயாவோட சாப்பிடலாம். ஓ, சுட சுட நைட்டு 2 மணிக்கு பொங்கல் சாப்பிடலாம், புரோட்டா சாப்பிடலாம், தோசை சாப்பிடலாம். இது எல்லாமே ஃப்ரெஷ்ஷா இல்ல? ஃப்ரெஷ்ஷா கிடைக்கும். எல்லாம் ஃப்ரெஷ், எல்லாம் ஃப்ரெஷ். ஆனா அந்த ஏரியாவுக்கு போகணும் நம்ம. ஓ, அப்ப அந்த ஏரியா போறதுதான் பிரச்சனை. ஆமா, அந்த ஏரியாவுக்கு போனா நம்ம என்ன நினைச்ச புட்டு வேணா சாப்பிடலாம். சரி, இத போக இன்னும் ஒரு முக்கியமான கேள்வி பாய். இந்த இது டூர் முடிக்கிறதுக்கு முன்னாடி தெரியக்கூடிய ஒரு விஷயம், மதுரையில எப்படி பாதுகாப்பு எப்படி இருக்கு? சேஃப்டினா நைட்ல வந்து பயணம் பண்றதோ இல்ல பொதுவா நைட்ல வந்து நம்ம வெளியே போகணும்னாலும் எப்படி இருக்கு? ஒரு பாதுகாப்பு இருக்கா? பாதுகாப்பு அவங்களுக்கு அவங்க தான் சார் பாதுகாப்பு. இல்ல, இது வந்து ஒரு பொது 19 சொல்றீங்க. பொதுவா மற்ற ஊர்களை ஒப்பிட்டு பார்த்தா மதுரை மெஜாரிட்டி பெட்டர். ஒரு பொம்பளை தனியா நடந்து போலாம். இதுக்கு என்ன காரணம்? அதாவது நீங்க சொல்ற அந்த காரணம்னா மனிதாபமானம். ஓகே, மதுரையில போற ஒரு கிழவனா இருந்தாலும் நிப்பாடி கேள்வி கேட்டு போவோம். என்னம்மா உனக்கு என்ன பிரச்சனை? 4 பயில சுத்தி நிக்கிறாங்களே. அதனால அந்த வயதான முதியோர்னால சண்டை போட முடியாது. ஆனா இருந்தாலும் நின்று கேட்பாரு. எழுத்து கேள்வி கேட்கக்கூடிய தைரியம் வந்து மதுரையில இருக்கு. அப்போ மதுரையில வந்து பாத்தீங்கன்னா பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு இருக்கதான். கண்டிப்பா. இது போக வந்து பாத்தீங்கன்னா மதுரையில இருந்து எல்லா ஊருக்கும் போறதுக்கும் போக்குவரத்து உண்டு இல்லையா? எல்லா ஊருக்கும் போகலாம். அது விடிய விடிய போக்குவரத்து இருக்குன்னு நினைக்கிறேன் மதுரையில இருக்கு. இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, மதுரையில இறங்கி எந்த பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷனு, ஆட்டோ இறங்கி எந்த ஊருக்கு கூப்பிட்டாலும் போவான். இந்த ஊருக்கு தட்டாரப்பட்டு தான் ஓட்டுவேன், சென்னையில சொன்ன மாதிரி இந்த ஏரியா வரைக்கும் தான் ஓட்டுவேன் அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு தேவை சேஃப்டி, எங்களுக்கு தேவை பணம். எங்க வேணாலும் போவோம். இருந்தாலும் நம்ம ஒரு ஆட்டோக்குள்ள ஏறணும்னா நம்ம பாதுகாப்புக்கு அந்த நம்பரையும் டிரைவருடைய போன் நம்பரையும் வாங்கி வச்சுக்கிறது நல்லது. ரொம்ப சேஃப்டி. நம்ம சிட்டி டூருடைய கடைசி லெக்குக்கு வந்தாச்சு. அதாவது நம்ம எந்த இடத்துல ஏறணுமோ அந்த இடத்துல வந்து இறங்கிட்டோம். இவர் தான் வந்து ஆட்டோ மைதீன். இப்போ வந்து ஃபுல் கேமரா வியூ உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இவர் கூட டிராவல் பண்ணால் ரொம்ப ரொம்ப சேஃபா இருக்கும். இவர் வண்டி நம்பர் வந்து இந்த டீட்டெயில் எல்லாமே வந்து நீங்க பார்த்துக்கலாம். ஆன் ஸ்க்ரீன்ல வந்து எல்லாமே பண்ணிக்கலாம். ஜூம் பண்ணி பார்த்துக்கோங்க. இது எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த டீட்டெயில் எல்லாமே இருக்கும். இது போக இந்த வீடியோவுடைய எண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய கான்டாக்ட் நம்பரையும் நான் போட்டுறேன், இவர் வண்டி நம்பரையும் நான் போட்டுறேன். நீங்க வந்து ஃபியூச்சர்ல வந்து மதுரைக்கு வர்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ பார்க்குற உங்க எல்லாருக்குமே வந்து நீங்க வந்து இவரை கான்டாக்ட் பண்ணலாம். இவரை கான்டாக்ட் பண்ணா உங்களுக்கு இவர் வர முடியலன்னா கூட இவர்னால் உங்களுக்கு என்ன ஹெல்ப் செய்ய முடியுமோ அதை கண்டிப்பா செஞ்சிருவார். Thank you.